ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோகம் என்பது காடுகளில் தியானம் செய்யும் முனிவர்களுக்காக மட்டுமல்ல. அது குடும்பத்தில் வாழும் மனிதனுக்கும், வேலை செய்யும் மனிதனுக்கும், இந்த உலகத்தில் செயல்படும் ஒவ்வொருவருக்கும். மகான் பதஞ்சாலி யோகத்தை ஒரு வாழ்க்கை முறையாகவே கூறினார். அவர் அருளிய யோகா சூட்ராஸ் ஆஃப் பதஞ்சலி மனிதன் தினசரி வாழ்க்கையிலேயே ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியும் என்று விளக்குகிறது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருகிறது. இந்த யோகத்தின் ஞானத்தை நம் தினசரி வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? இதற்கு பதஞ்சலி மிகவும் ஆழமான வழியை காட்டுகிறார். முதல் விஷயம், கவனிப்பு. பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையை கவனிக்காமல் வாழ்கிறார்கள். கோபம் வருகிறது, அவர்கள் கோபமாக பேசிவிடுகிறார்கள். கவலை வருகிறது, அவர்கள் கவலையில் மூழ்கி விடுகிறார்கள். பொறாமை வருகிறது, அவர்கள் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் யோகத்தின் பாதையில் நடக்கும் மனிதன் ஒரு புதிய விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் தனது மனத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான். கோபம் வரும்போது என் மனத்தில் கோபம் எழிலே செழுகிறது என்று கவனிக்கிறான். கவலை வரும்போது இப்போது மனம் கவலை உருவாக்குகிறது என்று கவனிக்கிறான். இந்த ஒரு கவனிப்பு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் முன்பு மனம் மனிதனை இழுத்துச் சென்றது. இப்போது மனிதன் மனத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுவே யோகத்தின் ஆரம்பம். இரண்டாவது விஷயம், எதிர்வினை இல்லாத விழிப்பு. பொதுவாக மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உடனே எதிர்வினை செய்கிறான். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்கிறான். யாராவது பாராட்டினால் மிகுந்த மகிழ்ச்சியில் மூழ்குகிறான். யாராவது விமர்சித்தால் மிகுந்த துன்பத்தில் விழுகிறான். ஆனால் யோகத்தின் பாதையில் நடக்கும் மனிதன் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்க ஆரம்பிக்கிறான். சம்பவம் நடக்கிறது, அவன் உடனே எதிர்வினை செய்யவில்லை. ஒரு நிமிடம் கவனிக்கிறான். அந்த ஒரு நிமிடம் மனிதனை சுதந்திரமாக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அவன் மனத்தின் அடிமை இல்லை. மூன்றாவது விஷயம், எளிமையான வாழ்க்கை. பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்கி விடுகிறார்கள். அதிக ஆசைகள், அதிக போட்டிகள், அதிக எதிர்பார்ப்புகள், இந்த எல்லாமே மனத்தில் அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஆனால் பதஞ்சலி காட்டிய யோகத்தின் பாதை எளிமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்வது. நான்காவது விஷயம், தினசரி அமைதி. மனிதன் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் என்பது மனத்தை வலுக்கட்டாயமாக அமைதியாக்குவதல்ல. அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனிப்பது. எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை தடுக்க முயற்சி செய்யாமல் அவற்றை கவனித்து விடுவது. இந்த சிறிய பயிற்சி மெதுவாக மனத்தை அமைதியாக்க ஆரம்பிக்கும். ஐந்தாவது விஷயம், அகந்தையை விடுதல். மனிதனின் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் அவன் நான் என்ற உணர்வை மிகவும் பிடித்து வைத்திருப்பது. என் கருத்து, என் வெற்றி, என் தோல்வி, இந்த அகந்தைதான் மனிதனை தொடர்ந்து மன அழுத்தத்தில் வைத்திருக்கிறது. யோகத்தின் பாதையில் மனிதன் மெதுவாக இந்த அகந்தையை விட ஆரம்பிக்கிறான். அவன் புரிந்து கொள்கிறான், வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஓட்டம், அதில் நான் ஒரு கருவி மட்டும். இந்த புரிதல் வந்தவுடனே மனத்தில் ஒரு பெரிய அமைதி பிறக்கிறது. இதுதான் பதஞ்சலி மகரிஷியின் யோகத்தின் உண்மையான நோக்கம். அது மனிதனை உலகத்திலிருந்து ஓடச் சொல்லவில்லை. அது மனிதனை விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. வேலை செய்தாலும் விழிப்புடன், உறவுகளில் இருந்தாலும் விழிப்புடன், சம்பவங்கள் நடந்தாலும் அமைதியுடன். அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு விழிப்பான பயணமாக மாறுகிறது. அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் பதஞ்சலி மகரிஷியின் யோகத்தின் இறுதி ஞானம் என்ன? மனம் அமைதியாகும் போது மனிதன் உணரும் அந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவம் என்ன? அதை ஆழமாக பார்க்க போகிறோம்.